அச்சச்சோ! கோமதி, கோமதின்னு ஓடி வராரு பாண்டியன். அப்போ வந்து கோமதி சொல்றாங்க, "இனிமேலாம் என்னால கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்லாம் இருக்க முடியாது." அப்படின்னு. "ஐய்யய்யோ! கதை அப்படி போகுதா? ஆரம்பிச்சுட்டாளே!" அப்படின்னு வேகமா பாண்டியன் சொல்லிக்கிட்டே பின்னாடி ஓடி வராரு. "வீட்ல வச்சு அந்த பேச்சு பேசுனீங்க, இப்ப எதுக்கு என் பின்னாடி வாரீக? பெசாட்டுக்கு போங்க." அப்படின்னு கோமதி திட்டிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, "என்னடா இவ நிறுத்த மாட்டா போல, இப்படியே தான் பேசிக்கிட்டு இருப்பா போலயே." அப்படின்னு சொல்லி பாண்டியன் நெனச்சுக்கிட்டே ஓடி வராரு. அப்போ வந்து எல்லாரும் பார்க்குறாங்க கோமதி அப்படின்னா, "கண் இருந்தா எல்லாரும் பார்க்கத்தான் செய்வாக." அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அப்ப ஒருத்தர் கேட்குறாரு, "என்னண்ணே கோயிலுக்கு போறீங்களா?" "ஆமாப்பா, இந்த பக்கம் போறோம்." அப்படின்னு. "ஏய் கோமதி, எல்லாரும் கேட்குறாங்க கோமதி, எல்லாரும் கேட்கத்தான் செய்வாங்க பார்த்தா." அப்படின்ட்டு, "இளநீ குடுங்க." அப்படின்னு. "தண்ணியே இல்ல." அப்படின்னு சொல்லி அந்த இளநிய வாங்கி குடிச்சுட்டு கோமதி காமெடியா அந்த இளநிய குடிச்சுட்டு அந்த இடத்துல கீழ தூக்கி போட்டு போறாங்க. இன்னும் என்னென்ன தான் சமாளிக்க வேண்டியது இருக்கோ அப்படின்னு பாண்டியன் சமாளிக்கிறாரு. ஆனாலும் கோமதியோட கோவம் அடங்கவே இல்ல. அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ரொம்ப கோவமா. பார்க்குறதுக்கும் ரொம்ப காமெடியா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.